நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நேரம் மதியம் 2 மணி. தனு ஒரு டீ போடு தனு. எனக்கு ஒரு டீ போடு தனு. என்ன தனு எவ்வளோ நேரம் ஆச்சு நான் டீ கேட்டு இன்னும் ஒரு டீ போட்டு தர மாட்டேங்கிறீங்க? ஹலோ உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். எதே பதில் பேசாம இருந்தா என்ன அர்த்தம்? பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க என்ன கேட்டாலும் அதை செஞ்சு தரணும், அதுதான் ரூல்ஸ். உங்களுக்கு ரூல்ஸ் தெரியுமா தெரியாதா? இங்க பாருங்க, ரூல்ஸ் நீங்க ஒண்ணு எனக்கு சொல்லி தரணும்னு அவசியம் இல்ல. ரூல்ஸ் என்னன்னு எனக்கு தெரியும். காலையில இருந்து 4வது டைம் டீ கேட்டுட்டு இருக்கீங்க. நான் போட்டு கொடுத்துட்டு தானே இருக்கேன். இப்போ நாங்க சமைக்க வேண்டாமா? கேப்டன் நீங்க வாங்க. இப்போ எதுக்கு நீ கேப்டனை கூப்பிடுற? இந்த வீட்லயே நீ தான் சின்ன பொண்ணா இருக்க. ஃபர்ஸ்ட் பெரியவங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோ. நாங்க ஏதாவது கேட்டாதாங்க செஞ்சு தர மாட்டேங்கிறீங்க. உங்க டீம்ல உள்ளவங்க கேட்டா உடனே செஞ்சு கொடுத்துட்றீங்க. செல்வா உங்ககிட்ட எத்தனை டைம் ஆம்லேட் கேட்டாரு, உடனே செஞ்சு தரதானே செஞ்சீங்க. ஆனா நான் கேட்டவ மட்டும் ஏன் பண்ணி தர மாட்டேங்கிறீங்க? அவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வந்து கேட்டாங்க, அதனால நாங்க போட்டு கொடுத்தோம். நீங்க இப்ப நாங்க லஞ்ச் சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க வந்து இடையில டீ கேட்டா எங்களால எப்படி போட்டு தர முடியும்? நாங்க யாரும் டீமா இல்ல, நீங்க தான் டீமா இருக்கீங்க. தனு ஸ்டாப் இட், எனக்கு டீயே வேண்டாம். ச்சே, இங்க யாருமே டீமா இல்ல, எல்லாருமே இண்டிவிஜுவலா விளையாட தான் வந்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் 2 பேரும் இப்படி பேசாதீங்க. ஆனசா டீ தானே கேட்டா. இப்போ எனக்கு வேலை இருக்குக்கா, அப்புறமா போட்டு தரேன்னா வேலை முடிஞ்சு. நீ ஏன் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்க? இங்க பாரு தனு, பிக் பாஸ் வீட்ல உள்ளவங்க கேட்டா ஸ்மால் பாஸ் வீட்ல இருக்கிறவங்க செய்யணுங்கிறதா ரூல்ஸ். அக்கா எனக்கு ரூல்ஸ் பத்தி எனக்கு தெரியும். ஆனா ஸ்மால் பாஸ் வீட்ல நான் மட்டும் தான் இருக்கேனா? ஏன் எல்லாரும் வந்து என்கிட்ட கேக்குறீங்க? என்கிட்ட கேட்டதுனால தான் இப்ப நான் பேசிட்டு இருக்கேன். ஜோதாக்கா நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. தனு விடு தனு, அவங்க வேணும்னே பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேசிட்டு இருக்கிறது 100% தப்பு. ஆனா அதை அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆமாக்கா, என்ன வேணும்னே தான் பண்ற மாதிரி இருக்கு. தனு ஜோதா 2 பேரும் முதல்ல பார்த்து பேசுங்க. யாரு வேணும்னு பண்ணிட்டு இருக்கா? டீ சாப்பிடணும்னு தோணுச்சு, அதனால ஒரு டீ கேட்டேன். அது ஒரு பெரிய குத்தம்னு சொல்லிட்டு நான் வேணும்னு பண்றேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தான் பேச தரேன்ட்டு பேசாதீங்க. நான் பேச ஆரம்பிச்சுன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. பிக் பாஸ் ஹவுஸ்ல உள்ளவங்க கிச்சனுக்குள்ள வரலான்ட்டா நானே டீ போட்டுக்குவேன். உங்களையே நான் கேட்க போறேன். இப்போ நாங்க சமைக்கணுமா வேண்டாமா? நீங்க கிளம்புறீங்களா? டீம்னு ஏன் சொல்றதானோ? எல்லாருமே இண்டிவிஜுவலா தான் விளையாட வந்திருக்கோம். நீங்க ஏன் டீம்ன்ற வார்த்தை யூஸ் பண்றீங்க? சரி வா மனசா போலாம். ஒரு டீ கேட்டதுக்கு இவ்ளோ ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. ச்சே. அக்கா பாத்தீங்களாக்கா, அவங்களே வந்து நம்ம கிட்ட வம்பளுக்கிற மாதிரி பேசிட்டு இப்போ நம்மளே குறை சொல்லிட்டு போறத பாத்தீங்களா? காலையில இருந்து 4 டைம் டீ கேட்டாங்க. அதுவும் என் பேரை சொல்லி என்கிட்ட மட்டும் தான் டீ கேட்கறாங்க. என்னதான் டார்கெட் பண்ணிட்டே இருக்காங்க. சரி விடு தனு. என்ன பிரச்சனை மனசா? ஒரு டீ கேட்டதுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் பண்ணாம திமிரா இருக்கிறா. ரொம்ப திமிர் பிடிச்சவளா இருக்கிறா. அடுத்த வாரம் கேப்டன்சி ஆகிறதுக்காண்டி அவ ஏதோ பண்றா. நம்மள யாராவது ஒருத்தர் தான் கேப்டனா வரணும். கண்டிப்பா அவளை கேப்டனாக விடக்கூடாது. கேப்டன்சி டாஸ்க் வரும்ல, அப்பா அவளை நம்ம பாத்துக்கலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத.